இதுக்கு முன்னாடி இருந்த சப்ளையர் ஒண்ணுக்கு உதவாத. நீ ஒத்தக்க ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவன் இப்படி சொன்னா போதுமா? நீங்க ஒரு பக்கம் வைங்க கைய. யாரது? அப்பா வந்தா என்ன? 2 பாட்டில் இருக்க. இதெல்லாம் காலி பண்ணு. எங்க ரவி? ரவி குடிக்கிறாருங்க. ரவி சீக்கிரமாடா. சீக்கிரம் சந்தோஷமான செய்தி சொல்லணும். இல்லங்க சந்தோஷமான செய்தி. என்னங்க? சீக்கிரம். ரவி என்னடா ஹோட்டலே மாத்தி விட்ட? அதுக்கெல்லாம் காரணம் இருக்குப்பா. என்ன திடீர்னு பரப்பு வந்துட்டீங்க? இருக்குடா. விட்டாலே அன்னைக்கு சவாலு. பார்வதி தன் பிள்ளைய பெரிய கலெக்டர் ஆகிறவன். இன்னைக்கு அந்த பைய கதிரேச உலகாரன்னு பத்திரிகையில பார்த்தேன். ஊரே நார். எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த செய்தியை சொல்ல தாண்டா நான் ஓடோடி வந்தேன். இவ்வளவு பெரிய வெற்றியை தேடி தந்த அந்த ஆண்டவனுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன்? அந்த நன்றிய முதல்ல எனக்கு சொல்லுங்கப்பா. உனக்கா? ஆமாப்பா. நான் காலேஜ் விட்டு வெளியேறதுக்கு காரணமா இருந்த கதிரேசனை பழி வாங்கறதுக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் பிக்னிக் போறான்னு தெரிஞ்சது. அங்க போய் அவன் ரூமுக்கு போனேன். வாட்ச்மேன் என்ன பார்த்துட்டான். பயந்தவன் மாதிரி அங்க இருந்து போயிட்டு சுகரேறி குளிச்சு உள்ள போனேன். எதிர்த்து பார்த்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்தான். கத்தி எடுத்தேன், வீசினேன் அவன் முதுகுல. அவ்வளவுதான். என்னடா பைத்தியக்கார மாதிரி உளர்ற? சத்தது கதிரேச இல்லடா. ஆமாப்பா, அது மறுநாள் தான் தெரிஞ்சது. நான் கொன்னது மணிங்கிற மாணவன். என்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் தூக்கு தண்டனை தப்பிக்க முடியுமா? ஏண்டா இப்படி ஒரு கொலையை செய்த? எதிரி தொலைஞ்சான்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். என் தலையில இப்படி கல்ல தூக்கி போட்டுட்டீங்கடா. போலீஸ் வந்தானா அப்ப என்ன சொல்றது? கவலைப்படாதீங்கப்பா. நான் தான் கொலைகாரன்னு கண்டுபிடிக்க அந்த ஆண்டவனால கூட முடியாது. கவலைப்படாதீங்க, வந்துட்டேன். காட்டி கொடுத்துட்டா பாவி. காட்டி கொடுக்கலடா, நண்பனை காப்பாத்தி இருக்கிறேன். விஷயம் தெரிஞ்ச உடனே கொலை நடந்த இடத்துக்கு போனேன். அங்கிருந்த வாட்ச்மேனை விசாரிச்சேன். அவன் சொன்ன அடையாளங்களை வச்சுக்கிட்டு வந்து போனது பூரா நீதான தெரிஞ்சுக்கிட்டேன். வக்கீலையாகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உன் பக்கத்தறையில தங்கிக்கிட்டு உன் நடவடிக்கைகளை கவனிக்க ராமுவை சர்வரா நடிக்க சொன்னேன். உங்க அப்பா சந்தோஷ செய்தின்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எதுக்கும் இதையும் வக்கீலிட்ட சொல்லி வைப்போமேன்னு சொல்லி வச்சேன். வசமா மாட்டிக்கிட்டேன். இவர் எனக்கு போன் பண்ணாரு. இங்க வந்தோம், நீங்க பேசினதையெல்லாம் கேட்டோம். மிஸ்டர் ரவி, மணியை கொலை செய்த குற்றத்துக்காக உங்களை கைது செய்யறேன். தரப்பு வக்கீலின் வேண்டுகோளுக்கு இணங்கி கதிரேசன் மேல் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ள அனுமதித்து கதிரேசனை விடுதலை செய்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரவி மணியை கொலை செய்தான் என்பது சாட்சியங்கள் மூலமாகவும் ரவியின் வாக்குமூலத்தின் மூலமாகவும் தெளிவாக ருஜுவாகிவிட்டது. இருப்பினும் ரவியின் இள வயதை மனதில் கொண்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். மாட்டுக்கார மகன் கேவலமா பேசுனீங்களே, அவர் பெற்ற பிள்ளைய கலெக்டர் ஆக்கி உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தல. என் பேர் பார்வதி இல்ல. கதிரேசா, தூங்கிட்டியா? இந்த கொஞ்சம் டீ சாப்பிடு. பார்க்கணும்னு
நான் எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த ஆசை இன்னைக்கு தாப்பா நிறைவேறிச்சு. அம்மா, நான் 11 மணிக்கெல்லாம் வெயில பார்வையிடப்போயா? இல்லப்பா, கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மகராசனா இருப்பா. உங்களுக்கு இங்க எந்த குறையும் இல்லை. சாப்பாடுலாம் சௌரியமா இருக்க? இருக்குங்க ஐயா. வெரி குட். கலெக்டரை பேர் சொல்லியா கூப்பிடுறேன். ரவி, உங்களை தலை நிமிர்ந்து பார்க்க கூட எனக்கு அருகதை இல்லை. அஞ்சில வளையாததும் பிஞ்சில பழுத்ததும் ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் எவ்வளவு பொருத்தமாயிட்டேன் பாத்தீங்களா? ரவி, உங்க அறிவுரைகளை மதிச்சு நடந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நான் படிக்காத காரணத்தினால பரீட்சையை தள்ளி வைக்க சொன்னேன். தெய்வமா மதிக்க வேண்டிய ஆசிரியரே கை நீட்டி அடிச்சேன். பேரா பிடிக்க வேண்டிய கையில கத்தியை எடுத்தேன். இதுக்கெல்லாம் கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டேன். ரவி, என்னுடைய நண்பன் தவறான வழியில போறானேன்னு வருத்தப்பட்டேன். பட்டதாரி ஆக வேண்டிய என்னுடைய மாணவன் குற்றவாளி ஆயிட்டானேன்னு வேதனைப்பட்டேன். ஆனா செய்த தவற உணர்ந்து நீ திருந்திட்டு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. வருங்காலத்துல இந்த நாட்டையே மாணவர்கள் கையில தான் ஒப்படைக்கணும்னு ஒவ்வொரு தலைவர்களும் சொல்றாங்க. அதனால மாணவர்கள் அக்கறையோட படிக்கணும்னு சொல்லுவீங்க. நான் அதை மறந்து தவறான பாதையில போனேன். கைதியா நிக்கிறேன். நீங்க அக்கறையோட படிச்சு நேர்ம தவறாம நடந்தீங்க. இந்த மாவட்டத்துக்கே அதிகாரியா வந்திருக்கீங்க. நம்ம 2 பேர் வாழ்க்கையும் மாணவர் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். என்ன பார்த்து திருந்தட்டும். உங்களை பார்த்து மற்ற மாணவர்கள் முன்னேறட்டும். ரவி, ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய புகழ் அந்த நாட்டு மக்கள் தொகையை வச்சில்லப்பா. அந்த நாட்டில் உள்ள பட்டதாரிகள், வேதைகள் இவங்களை வச்சுதான். இவங்கெல்லாம் உருவாறது மாணவர் சமுதாயத்தில். இப்படிப்பட்ட நமது மாணவர் சமுதாயம் தெளிந்த சிந்தனையும் லட்சிய நோக்கம் உள்ள புதிய கருத்துக்கள் மலரக்கூடிய பூஞ்சோலையா இருக்கணும். அதத்தான் இந்த நாடு விரும்பும். நடந்தது நினைச்சு வருத்தப்படாது. இனி நடக்க போறது நல்லதாவே இருக்கு. இந்த கலெக்டர் உனக்கு தெரியுமா? ஆமாங்க, 2 பேரும் ஒன்னா படிச்சோம். ஒரே ஊர். எந்த ஊரு? செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சோலையூர் கிராமம். ஆமா, அந்த ஊர் பண்ணையார் ரத்னவேலுடைய மகனா. எங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பார்வதியோட மகன் இந்த கலெக்டர். பார்வதி, பார்வதி, உங்களுக்கு அவங்கள தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. நான் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை ஜெயிலையா கூப்பிடுறாங்க. எதுக்கு? நாளைக்கு நீங்க ரிலீஸ் ஆக போறீங்க, அதுக்காக. எனக்கு விடுதலை. நாளைக்கு நான் விடுதலை ஆக போறேன். நாளைக்கு நான் விடுதலை ஆக போறேன். ஐயா, கலெக்டர் ஐயா எங்கெங்க போறாங்க? அவங்க பிறந்த ஒரு கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுன்னு முடிவு செய்து வந்தாங்க. அவங்க வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு நடக்க போற அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக இவங்க போறாங்க. விழா, வரவேற்பு. நான் பார்க்கணுமே, நான் பார்க்கணுமே. மாஜி பஞ்சாயத்து யூனியன் தலைவருமான ரத்தனவேல் அவர்கள் பார்வதி அம்மாளுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள்.
பாராட்டி உன்னாட போத்துற விஷயத்துல என்னை விட சந்தோஷப்படக்கூடியவங்க இந்த கிராமத்துல யாருமே இருக்க முடியாது. ஆனா பார்வதி என் வீட்டுல 10 தேய்ச்சவன், அவ புருஷன் என் வீட்டு பண்ணையில மாடு மேய்ச்சவன். ஒரு கொலையை பண்ணிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். பார்வதி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன் மகனை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கியிருக்கான்னா அதுக்காக நான் சந்தோஷப்படாம இருக்க முடியுமா என்ன? மாட்டுக்கார மகன் கேவலமா பேசுனீங்களே, அவர் பெத்த பிள்ளைய கலெக்டர் ஆக்கி உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தல. என் பேரு பார்வதி இல்ல. ஆகையினால மனப்பூர்வமா பார்வதியை பாராட்டி இந்த பொன்னாடைய அவங்களுக்கு அணிவிக்கிறேன். மன்னிக்கணும், இத வந்த போயிட்டு இப்ப நம்ம கிராமத்து ஜனங்கள் எழுதி வச்சிருக்க கோரிக்கை மனுக்களை கலெக்டர் ஐயாட்ட கொடுக்கலாம். நான் ஒரு மாவட்ட அதிகாரிங்கிற முறையில எனக்கு நீங்கெல்லாம் வரவேற்பு கொடுத்தீங்க. நான் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த பாராட்டு பெருமையும் என்ன பெற்ற என் தாய்க்கும் நாம் பிறந்த இந்த மண்ணுக்குமே சேரும். நான் மேலும் மேலும் நல்ல திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் எனக்கு தேவை. அது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த மனுவில் உள்ள கோரிக்கைகளை நான் படிச்சு பார்த்தேன். ஒரு உயர்நிலை பள்ளியும், நம்ம கிராமத்துல கரும்பு சாகுபடி அதிகமா இருக்கிறதால கரும்பாலை ஏற்படுத்துறதுக்கு சிபாரிசு பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. நியாயமான கோரிக்கை. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு கல்வி வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் தான் முக்கியம். உங்களுடைய கோரிக்கைகளை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றத்துக்கு நான் முயற்சி செய்கிறேன். ஆபத்து ஆபத்து. என்ன நடந்தது சார்? இந்த பசங்க மேடை கடியில வெடிகுண்டு வைக்க பார்த்தாருங்க. ஐயா, எத்தனையோ உயிர்களுக்கு நேரம் இருந்த ஆபத்தை தெய்வம் போல வந்து காப்பாத்தினீங்க. நீங்க யாரையா? கதிரேசா, யாரம்மா இது? வேண்டாம் பார்வதி, வேண்டாம் வேண்டாம். என்ன ஏன் தடுக்கிறீங்க? உண்மை எதுக்காக மறைக்க சொல்றீங்க? நான் யாருன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன யோகிதை இருக்கு? அப்படி சொல்றதுனா உதாரி கொலகாரு குடும்பத்தை நிற்கதியா விட்டுட்டு ஓடி போனவே அப்படின்னு சொல்றதை தவிர ஒரு பெண்ணுக்கு கணவனோ பிள்ளைக்கு தகப்பனோ சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? இருக்குங்க. நான் என்னதான் இவனை வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கினாலும் யாருடைய புள்ளைன்னு கேட்டா இன்னாருடைய புள்ளைன்னு தகப்பன் பேரை தானே சொல்லுவாங்க. அதை மட்டும் இல்லைங்க, இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த இந்த புள்ளையோட உயிரை ஒரே ஒரு நிமிஷத்துல காப்பாத்தி தகப்பன் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றிட்டீங்களே. இதை விட தகுதி உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? என்னம்மா சொல்றீங்க? இனிமே சொல்றதுக்கு வேற என்னப்பா இருக்கு? இவர்தாப்பா உங்க அப்பா. இத்தனை வருஷமா நீங்க செய்யல. என்னங்க நீங்க? பார்வதி, இந்த ரவுடிகளை தூண்டி விட்டு வெடி கொண்டு வைக்க சொன்னது இவர்தான் சார்? நீங்களா? என் பிள்ளைய எதுக்காக கொல்ல பாத்தீங்க? அவன் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சா? நான் சொல்றேன்ப்பா, நீங்க போனதுக்கு அப்புறம் இவருக்கு அம்மாவுக்கு நடந்த போட்டியில எங்க அம்மா ஜெயிச்சுட்டாங்க. அந்த தோல்வியை தாங்க முடியலன்னா என்ன கொண்டு இருக்கலாமே ஐயா. என் மகனை ஏன் கொல்ல பாத்தீங்க? அன்னைக்கு சவால் விட்ட வேலைக்காரதானே சாதாரணமா நினைச்சேன். அப்புறம் உன் மகன் படிக்கிறான்னு என் மகன் மூலம் கேள்விப்பட்டேன். எந்தனா நீ படிக்க வச்சாலும் கலெக்டர் ஆக்கிட முடியுமா அப்படின்னு ரொம்ப அலட்சியமா இருந்தேன். இல்லைன்னா உன் மகனை படிக்க விடாம பல வகையிலும் சொல்ல கொடுத்து நிறுத்தி இருப்பேன். ஆனா கலெக்டரே ஆயிட்டா அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உன்னையும் உன் மகனை தொலைச்சி கட்ட திட்டம் போட்டேன். சந்தர்ப்பவசமா நீங்களே இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தீங்க.
உங்களை கொல்றதுக்கு வெடி வைக்க ஏற்பாடு செய்துட்டு அந்த பழி என் மேல வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உனக்கு புண்ணாட போட்ட சம்மதிச்சேன். ஆனா நீங்க எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. அட பாவி, நீ நல்லா இருப்பியாடா? இன்ஸ்பெக்டர்,